3, 12, 21, 30 இது எல்லாமே 3க்கு ஆதிக்கத்துக்குள்ளானது. இந்த 3 அப்படின்னாவே இதோட பிளானட்னு நம்ம கணக்கு போட்டோம்னா குரு தான் வருவாங்க, அதாவது ஜூபிட்டர்னு சொல்லுவாங்க. இவங்களுடைய குணம் எப்படி இருக்கும் அப்படின்னா, ஸ்கூலாக இருக்கலாம், காலேஜாக இருக்கலாம், கம்பெனியாக இருக்கலாம், எந்த இடத்துல வேணாலும் சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஆற்றல், என்ன படிக்கிறாங்களோ என்ன கேட்குறாங்களோ அதை அப்படியே சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஆற்றல் வந்து இந்த 3 காரங்களுக்கு இருக்கு. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா எதிராளியின் மனம் இருக்குல்ல, அதை எளிதில் எடை போடக்கூடியவங்க யார் அப்படின்னா 3 இருக்கு. ஆனால் 3 வந்து உணவின் மீது அக்கறை கொண்டவர்கள் பார்த்தீங்கன்னா 3 தான். பசி பொறுக்க மாட்டார்கள். உணவுனா செலக்ட் பண்ணி இங்கே தான் அப்படின்ற மாதிரி அவங்க அந்த பர்ஃபெக்ஷனாக அந்த இதெல்லாம் பார்ப்பாங்க. அதெல்லாம் பார்த்துட்டு தான் அந்த உணவகத்தையே தேர்ந்தெடுப்பாங்க. இதெல்லாம் 3க்கு இருக்கக்கூடிய முக்கியமான கெப்பாசிட்டிஸ். அது கூட என்ன நம்பர் சேருதுன்றது விஷயம். இப்போ 3 கூட 2 சேர்ந்துச்சுன்னா சார், ஃபுல் அண்ட் பக்தி நேர்களுக்காக வந்து ஒவ்வொரு எபிசோட்லையும் நிறைய விஷயங்கள் என் கடிதம் சார்ந்து கொடுத்துட்ருக்கீங்க. ஸோ இன்னைக்கு வந்து நம்ம எந்த டேட்டில் பிறந்தவங்களுடைய இதை பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா 3ஆம் நம்பர், அதாவது 3ஆம் தேதியில் பிறந்தவங்க. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா 12ஆம் தேதி, 21ஆம் தேதி, கடைசியாக 30ஆம் தேதி. இந்த தேதிகளில் பிறந்தவங்களுடைய குணாதிசயங்கள் எப்படிலாம் இருக்கும் சார்? 3, 12, 21, 30 இது எல்லாமே 3க்கு ஆதிக்கத்துக்குள்ளானது. இந்த 3 அப்படின்னாவே இதோட பிளானட்னு நம்ம கணக்கு போட்டோம்னா குரு தான் வருவாங்க, அதாவது ஜூபிட்டர்னு சொல்லுவாங்க, குருன்னு வந்துருவாங்க. இவங்க பார்த்தீங்கன்னா இவங்களுடைய குணம் எப்படி இருக்கும் அப்படின்னா, ஒரு பர்ஃபெக்ஷனிஸ்ட்னு சொல்லுவாங்க தெரியுங்களா, பர்ஃபெக்ஷனாக இருப்பாங்க. ஒழுக்கம்னு சொல்லுவாங்க, டிசிப்ளின் சொல்லுவாங்களா, அதில் ரொம்ப கான்சென்ட்ரேஷன் வந்து இவங்களுக்கு தான் வரும் இருக்கிற நம்பர்லேயே. என்னோட லைஃப் நான் எப்படி இருக்கணும், டிசிப்ளினாக இருக்கணும், நான் பர்ஃபெக்டாக இருக்கணும், நான் பர்ஃபெக்டாக இருக்கணும் அப்படின்ற விஷயங்கள் அவங்களுக்கு நிறைய வரும். இவங்க கிட்ட இருக்குதுன்னா மிகுந்த எதிர்பார்ப்பு, மிகுந்த ஆசை மிக்கவர்கள். அதாவது என்னன்னா ஆசையும் எதிர்பார்ப்பும் அதிகமாக இருக்கும். இப்போ ஆசை இருக்கலாம், எதிர்பார்ப்பு இருக்கலாம், ஆனால் அதிகமாக காணக்கூடிய நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 3. அது இல்லாமல் என்னன்னா இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு என்ன விஷயத்த கற்றுக்கிட்டா சொல்லி கொடுக்கக்கூடிய ஆற்றல் 3க்கு இருக்கு. இப்போ பார்த்துட்டு இருப்பாங்க நேயர்களே, அந்த 3ல் நீங்கள் யாரை வேணா கனெக்ட் பண்ணி பாருங்க, கண்டிப்பாக அவங்க நிறைய பார்த்தீங்கன்னா டீச்சிங் அண்ட் ட்ரைனிங்ல தான் இருப்பாங்க. அது ஸ்கூலாக இருக்கலாம், காலேஜாக இருக்கலாம், கம்பெனியாக இருக்கலாம், எந்த இடத்துல வேணாலும் சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஆற்றல், என்ன படிக்கிறாங்களோ என்ன கேட்குறாங்களோ அதை அப்படியே சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஆற்றல் வந்து இந்த 3 காரங்களுக்கு இருக்கு. ஸோ இவங்க பெரும்பாலும் வந்து கன்சல்டண்டா இருப்பாங்க, அட்வைசரா இருப்பாங்க. சரிங்களா, இந்த ஒரு விஷயம் இருக்கு. அது இல்லாம பாத்தீங்கன்னா எதிராளியின் மனம் இருக்குல்ல, அதை எளிதில் எடை போடக்கூடியவங்க யாரு அப்படின்னா 3 இருக்கு. ஆனா 3 வந்து வாயை திறந்தா அவ்வளவு சீக்கிரத்துல 3 வந்து மூட மாட்டாங்க. அது ஜென்ஸா இருந்தாலும் லேடிஸா இருந்தாலும் அதுதான். அதாவது என்ன, பேசி கொண்டிருப்பது அவங்களுக்கு ரொம்ப பிடித்தமான விஷயமாக கருதுவாங்க. அவங்க சொல்லி கொடுப்பாங்க, எல்லாத்தையும் படிக்கிறதெல்லாம் அப்படி அதாவது படிக்கிறத அப்படியே சொல்லி கொடுப்பாங்க. ஒண்ணு கூட அதாவது காப்பி பேஸ்ட்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி கற்பனையெல்லாம் பேச மாட்டாங்க. இந்த 3 என்னன்னா என்ன இருக்கு அதுல அப்படின்றத அதை அப்படியே எடுத்து அப்படியே டீச் பண்றாங்க. அதனாலதான் அவங்க ட்ரைனிங் அண்ட் டீச்சிங் டிபார்ட்மெண்ட்ஸ்ல, ஸ்கூல் எஜுகேஷன்ஸ், காலேஜ் எஜுகேஷன்ஸ், எஜுகேஷன், இப்போ கோச்சிங் சென்டர்ஸ், அவங்க என்னன்னா எந்த ஃபீல்டா இருந்தாலும் அதுல வந்து சொல்லிக் கொடுக்கக்கூடிய இடத்துல இருந்தாங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப ஸ்பெஷல் ஒரு சக்சஸ் கிடைக்கும். அது இல்லாம அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த சோசியல் ஆர்கனைசேஷன் அந்த இருக்கு இல்லையா, சமூக சேவை இருக்கு இல்லையா, அதோட ஈடுபாடு அதிகமா இருக்கும் அவங்களுக்கு. நம்ம ஏதாவது ஒண்ணு வந்து சமூகத்துக்கு செய்யணும், நம்ம ஏதாவது ஒரு ஆர்கனைசேஷன் பண்ணணும், அதுல வந்து மேஜரா பாத்தீங்கன்னா குழந்தை கல்விக்கு ரொம்ப விருப்பப்படுவாங்க. அந்த குழந்தை சம்பந்தமான அந்த விருப்பத்துக்கு, குழந்தை சம்பந்தமான விஷயம் எதுவா இருந்தாலும் அந்த 3 வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஒரு பாசம் வந்து அதிகமா வர ஆரம்பிச்சிடும். பெட்ஸ், அதாவது பெட்ஸ் இருக்கு இல்லையா, இந்த நாய் பூனை வளர்க்குறது இதெல்லாம் இருக்குல்ல, இதெல்லாம் அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சமான ஒரு விஷயமா இந்த 3 இருப்பாங்க. மேக்சிமம் பார்த்துட்டு இருக்கோம் எல்லாருக்குமே இது கண்டிப்பா இதை பத்தி தெரிஞ்சிருக்கும், இதை பத்தியான விருப்பமும் இருக்கும். சரிங்களா, சோ அந்த ஒரு விஷயம் என்னன்னா இவங்க கிட்ட இதெல்லாம் பிளஸ்ஸா நான் சொன்னேன். இவங்க கிட்ட என்னன்னா இந்த கர்வம், சுயநலம் கொஞ்சம் அதிகமா இருக்கும். ஓகே, அந்த ஈகோன்னு சொல்லுவோம், அதுவும் செல்ஃபிஷ்னஸ் சொல்லுவோம்ல, அந்த செல்ஃபிஷ்னஸும் அதிகமா இருக்கும். தனக்கு முதல், அதுக்கப்புறம் தான் மற்றவங்களுக்கு. சோசியல் தாட்டும் இருக்கு, ஆனா எனக்கு ஒரு 100 ரூபாய்னா எனக்கு எடுத்துப்பேன் ஃபர்ஸ்ட், அதுக்கப்புறம் நான் உனக்கு கொடுப்பேன். இந்த தன்மை வந்து உங்களுக்கு இருக்கு. அதனால வந்து கர்வம், சுயநலம் சற்று அதிகமாக தென்படும். மற்ற நம்பரோட கம்பேர் பண்ணும்போது சற்று அதிகமாக தென்படக்கூடிய ஒரு விஷயம் இருக்கு. இதெல்லாம் வந்து அவங்களுக்கு ரொம்ப இது மாதிரி குணங்கள்லாம் அவங்க கிட்ட இருக்கக்கூடிய ஒரு குணம். சரிங்களா, நீங்க வந்து நல்ல குணமும் சொன்னீங்க, கர்வமும் இருக்குன்னு சொல்றீங்களா. ஒரு மனுஷனுக்கு வந்து இருக்கக்கூடாத ஒரு விஷயம் வந்து கர்வம்னு சொல்லுவாங்க. அப்படி இருக்கும்போது இந்த நல்ல குணங்கள் எல்லாமே மறைஞ்சிரும் இல்லையா? கண்டிப்பா இல்ல, எல்லாருக்கும் கர்வம் இருக்குமா, கர்வம் இல்லாமலாம் இருக்க மாட்டோம். நம்ம கர்வம் இல்லாம இருக்கணும்னு நினைப்போம், இருக்க மாட்டோம். இயல்பா வைப்ரேஷன்ல சற்று அதிகமா இருக்கக்கூடியது. நான் என்ன சொன்னேன்னா சற்று அதிகம் தான் சொன்னேன். இப்ப 2க்கு இல்ல 1க்கு இல்லைன்னா சொல்லல, எல்லாத்துக்கும் இருக்கு. எல்லா நம்பருடைய சற்று அதிகமாக இருப்பது வந்து 3 காரங்களுக்கு. சரிங்களா, ஏன்னா அவங்க பர்ஃபெக்ஷனா இருக்கணும்னு ஆசைப்படுறாங்க.
அவங்க வந்து ஒரு டிசிப்ளினா இருக்கணும்னு ஆசைப்படுறாங்க. அதுலயே வந்து அவங்களுக்கு வந்து படிச்சதை கேட்டதை அப்படியே சொல்லி கொடுக்கணும்னு ஆசைப்படுறாங்க. அப்படி இருக்கும்போது என்ன ஆகும்னா அவங்களுக்கு அந்த ஒரு கர்வம் இருக்கும்ல. நான் இருக்கிறேன், நீ இருக்க மாட்டேன்ற, நான் சொல்லி கொடுக்குறேன், நீ ஃபாலோ பண்ண மாட்டேன்ற, அப்படி இருக்கும் இல்லையா? இது அதிகமா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. சோ இது இவங்களோட கேரக்டரிஸ்டிக்ஸ் எல்லாம் இப்படிதான் இருக்கும். அதாவது அதான் சொல்ற சமூக சிந்தனை அக்கறை இருக்கவங்க, பெட்ஸ், அதாவது நம்மளுடைய வளர்ப்பு மிருகங்கள் மேல ரொம்ப நாட்டம் இருக்கிறவங்க, இதெல்லாம் அவங்களுக்கு வந்து இயல்பாவே வர ஆரம்பிச்சிடும். சோ பேசிக்கிட்டே இருக்கிறது அவங்களோட ஆற்றல பெருக்கக்கூடியது. சரிங்களா? அது வந்து அதை ஸ்டாப் பண்ண முடியாது. ஸ்டாப் பண்ணா அவங்க வைப்ரேஷன் இறங்கிடும். அந்த 3 காரங்களை பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டீங்கன்னா முடிஞ்சிச்சு, அவங்களோட வைப்ரேஷன் இறங்கிடும், வளர்ச்சி கீழே போயிடும். இதெல்லாம் இருக்கு அதுக்குள்ள. சோ இதெல்லாம் அவங்களோட குணங்கள்ல இதெல்லாம் அடங்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயம். சோ மிகுந்த எதிர்பார்ப்பு, மிகுந்த ஆசை இருக்குல்ல, அது கொஞ்சம் நெகட்டிவா கொடுக்கும். அப்ப நீங்க மிகுந்த எதிர்பார்க்க கூடாது, மிகுந்த ஆசைப்படக்கூடாது. எதிர்பார்ப்பு, ஆசை இருக்கலாம். சோ ஓவரா போகக்கூடிய தன்மை வந்து வந்துடும். அந்த ஒரு விஷயம் இருக்கு. இவங்க மேஜரா எஜுகேஷன் ரிலேட்டட் செக்டாரு, கன்சல்டன்ட், அட்வைசரு, ஃபினான்சியல் ப்ராடக்ட்ஸ்ன்னு சொல்லக்கூடிய பேங்கிங்லாம் இருக்குல்ல, பேங்கிங் செக்டர், பேங்கிங் நெட்வொர்க், இவங்க இதுல எல்லாம் அவங்க இருப்பாங்க. அதே மாதிரி ஃபினான்சியல் சர்வீசஸ் சொல்லக்கூடிய அந்த ஷேர் மார்க்கெட்ஸ், அப்புறம் அக்கௌண்ட்ஸ் பண்றது, இப்போ மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் பண்றது, இது மாதிரி இருக்குல்ல, பணத்தை வைத்து பணம் சம்பாதிக்கக்கூடிய மார்க்கெட்ஸ்லாம் இருக்குல்ல, இதுல வந்து இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. கோச்சிங் சென்டர்ஸ், எஜுகேஷன் ரிலேட்டடா எந்த ப்ராடக்ட் எடுத்தாலும் அவங்களால சக்சஸ் கொண்டு வர முடியும். சோ அது இல்லாம பசி பொறுக்கு, உணவின் மீது அக்கறை கொண்டவர்கள் பாத்தீங்கன்னா 3 தான். பசி பொறுக்க மாட்டார்கள். உணவுனா செலக்ட் பண்ணி இங்கதான் அப்படின்ற மாதிரி அவங்க அந்த பர்ஃபெக்ஷனா அந்த இதெல்லாம் பார்ப்பாங்க. அதெல்லாம் பார்த்துட்டு தான் அந்த உணவகத்தையே தேர்ந்தெடுப்பாங்க. ஏன்னா உணவின் மீது அதிக அக்கறை கொண்டவர்கள் பசி பொறுக்காத மனிதர்கள் கூட சொல்லலாம். இதெல்லாம் 3க்கு இருக்கக்கூடிய முக்கியமான கெப்பாசிட்டிஸ். அது கூட என்ன நம்பர் சேருதுன்றது விஷயம். இப்ப 3 கூட 2 சேர்ந்துச்சுன்னா இந்த இடத்துல எது லேக் ஆகும், எது வந்து பிளஸ் ஆகுன்றது முழுசா கணிச்சாதான் தெரியும். இந்த 3 கூட 5 சேர்ந்துச்சுன்னா, 3 கூட 4 சேர்ந்துச்சுன்னா, அப்ப என்ன ஒண்ணா, இப்ப நான் சொன்ன விஷயங்கள்ல ஏதாவது 2-3 விஷயம் வந்து அடிபடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இது அதிகமா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சோ இப்படி ஒரு கலவை, இப்படி ஒரு மிக்ஸ் தான் நம்மளுடைய வாழ்வியல், நம்மளுடைய வாழ்க்கையை இந்த எண் கணிதத்தை பொறுத்த வரைக்கும். அதனாலதான் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் வர்றது காரணம் எல்லாமே இதுலதான் இருக்கு. சரி, இப்போ நீங்க பேசிட்டு இருக்கும்போது சொன்னீங்க இவங்க வந்து டீச்சிங் ஃபீல்ட்ல இருப்பாங்க, அக்கௌண்ட் நிறைய பார்ப்பாங்க, இந்த மாதிரி ஃபீல்ட்ல இருப்பாங்க அப்படின்னு. ஏன்னா ஒவ்வொரு டேட்ல பிறந்தவங்களும் ஒவ்வொரு மாதிரியான விஷயத்துல சாதிப்பாங்க. இந்த டேட்ல பிறந்தவங்க இந்த ஃபீல்ட்ல தான் இருப்பாங்கன்னு இல்லாம வேற ஃபீல்ட்லயும் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குல்ல? இருக்கு. ஆனா எந்த இடத்துல, ஆமா இருக்கு, ஆனா எந்த இடத்துல இருக்காங்கன்னா தொடர்ந்து இருக்க மாட்டாங்க. இப்போ தொழில் பண்றாங்கம்மா, வேலை பாக்குறாங்க, ஒரே வேலையை வருஷம் ஃபுல்லா பாத்துட்டு இருக்கிறதுன்றது எத்தனை பேர் இருக்காங்கன்னு நீங்க கணக்கு வச்சு பாத்துக்கணும். சரிங்களா? இப்ப கவர்மெண்ட் ஜாப்ல போய் சேர்ந்துட்டாங்கன்னு வச்சுங்களேன், மேக்சிமம் கடைசி வரைக்கும் அங்க இருக்கிறதுக்கு வாய்ப்பு வெயிட் பண்ணுவாங்க. இல்லைன்னா பாதி பேர் வந்து விஆர்எஸ் கொடுத்துட்டு வந்துருவாங்க, பாதி பேர் வந்து முன்னாடியே வந்துருவாங்க. இது ரொம்ப கம்மியா நடக்கும் அந்த இடத்துல. நீங்க மத்த இண்டஸ்ட்ரியில போயிடுறீங்க, பிரைவேட் ஜாப்ஸ்க்கு போயிடுறீங்க, இல்ல வந்து பிசினஸ் பண்றீங்க அப்படின்னா கண்டினியூஸா பண்றாங்களா, இல்ல 10 வருஷம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஸ்கிப் ஆயிட்டே இருக்காங்களா, இதெல்லாம் பார்க்கணும்ல. இதெல்லாம் தவிர்க்கிறதுக்காக தான் ஏதாவது கணிப்பை வந்து தெரிஞ்சுக்கிட்டு மூவ் பண்ணுங்கன்னு சொல்றேன். சரிங்களா? இப்ப பேசுனா, அதாவது என்னன்னா, இவங்க பேசக்கூடிய தன்மை இவங்க கிட்ட இருக்கு, என்ன சொல்றோமோ அதை அப்படியே எடுத்து சொல்லக்கூடிய ஒரு ஆற்றல் இருக்கு இல்லையா? சோ அப்ப அது இப்ப இதெல்லாம் ட்ரைனிங் அண்ட் டீச்சிங் ஃபீல்டுல வருது. இந்த மாதிரி விஷயம் ஃபினான்சியல் சம்பந்தமான விஷயங்கள் வருது. ஃபுட்டுல வராது. உங்களுக்கு வந்து இந்த கன்சல்டன்ட், அட்வைசர், இந்த மாதிரி ஆலோசகர், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு நல்லா வரும். அப்போ எந்த இண்டஸ்ட்ரியில, அந்த இண்டஸ்ட்ரியில நீங்க எந்த இண்டஸ்ட்ரியில வேணா இருங்க, ஆனா ஆலோசகரா இருங்க. எந்த இண்டஸ்ட்ரியில வேணா இருங்க, கன்சல்டன்டா இருங்க. எந்த இண்டஸ்ட்ரியில இருந்தா சொல்லிக் கொடுக்கறதா இருங்க. இப்படி பண்ணிட்டோம்னா நம்ம வந்து போயிட்டே இருக்கலாம். இல்லைன்னா பிரேக் ஆகும். 5 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஃபீல்டு சொல்லுவாங்க, 3 வருஷத்துக்கு முன்னாடி இதுல இருந்தேன்னு சொல்லுவாங்க, அடுத்த 2 வருஷத்துல இதுல இருக்குன்னு சொல்லுவாங்க. இது ஏன் மாறுதுன்னா, இன்னும் நம்பர்லாம் இருக்குல்ல, இன்னும் சில விதி இருக்குல்ல, விதி வலியது தானே. அப்ப அந்த விதி மோதும் என்ன ஆகும்னா இங்க பவுன்ஸ் ஆவீங்க. அதனாலதான் உங்களுடைய தன்மையை நீங்களே தெரிஞ்சுட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. நான் என்ன சொல்றேன்னா, ஒவ்வொரு வீட்டுல இருக்கவங்களுக்கும் இந்த எளிமையான சாஸ்திரம் எண் கணிதத்தை பத்தி தெரிஞ்சுக்கணும். அவங்க வீட்டுல யாராவது ஒருத்தர் கத்துக்கணும். அப்படி இல்லையா, அவங்கள பத்தி அவங்க முதல்ல தெரிஞ்சுக்கிட்டோம்னா இந்த விதியை நம்ம எப்படி சரி பண்ணலாம்னு பார்த்தோம்னா நம்மளுடைய பிரேக் வந்து, வளர்ச்சி வந்து பிரேக் ஆகாது. இல்லைன்னா வளர்ச்சி பிரேக் ஆகும். இது வலியதுன்னு சொல்றோம்ல, இது வந்து மோதுது. ஓகேங்களா? இதுதான் எனக்கு வரப்போது தெரியுது, இது இப்படிதான் வரும்னு தெரியுது அப்படின்னும் போது நம்ம கொஞ்சம் பேலன்ஸ் பண்ணி போயிட்டே இருக்கலாம். இதுதான் இதுக்கான தன்மை. சோ அப்போ இது மேஜரா இந்த ஃபீல்ட்ல தான் இருப்பாங்க. இது கூட இப்போ சப்போஸ் 6 சப்போர்ட் பண்ணுது அப்படின்னா கண்டிப்பா மீடியாக்குள்ள இருப்பாங்க. சரிங்களா? இது கூட சேர்ந்து, ஆமா 6 சப்போர்ட் பண்ணா மீடியாக்குள்ள இருப்பாங்க, 2 சப்போர்ட் பண்ணா மீடியாக்குள்ள இருப்பாங்க, 7 சப்போர்ட் பண்ணா மீடியாக்குள்ள இருப்பாங்க. சரிங்களா? இப்போ உங்களுக்கு 3 இருக்கு, ஆனா நீங்க பேர்ல 6 இருக்குன்னு வச்சுக்கோங்க, 6 வந்து 2, அப்ப 2 சப்போர்ட் பண்ணா மீடியாக்குள்ள பேசுறீங்க, அவ்வளவுதான்.
ஓகே ஓகே சரிங்களா? மொத்தமும் பார்த்தா தெரிஞ்சிடும். அப்படி நம்ம வந்து மொத்தம் அனலைஸ் பண்ணாதான் நம்ம கணிப்பே கொடுக்கணும். ஓகே இது நான் ஜென்ரலா வந்து மக்களுக்கு வந்து ஒரு இது இந்த எளிமையான எண்கணித சாஸ்திரத்துல இவ்வளவு விஷயம் இருக்கு அப்படின்றத சொல்றதுக்காக தான் நான் வந்து உங்ககிட்ட வந்து ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். சூப்பர் சார். ஆக்சுவலா நான் இந்த கொஸ்டின் கேட்டதுக்கே வந்து என்ன பேஸ் பண்ணி தான் கேட்டேன். சரி. என்னன்னா வந்து என்னோட நம்பருமே வந்து 3ஆம் நம்பர் தான். ஸோ நான் வந்து இருக்கிறது மீடியா ஃபீல்டு. ஸோ அதனால தான் அந்த கொஸ்டினை கேட்டேன். ரொம்ப அழகாவே பதில் சொல்லிட்டீங்க சார். ஸோ இப்போ இவங்க வந்து நிறைய பிரச்சனைகளை ஃபேஸ் பண்றாங்க. அவங்க வந்து இதுல இருந்து வெளியில வரணும் அப்படின்னா நீங்க என்ன மாதிரியான ரெமெடி கொடுப்பீங்க? இல்ல இவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இப்போ கடவுள் வழிபாடு பண்றவங்களா இருந்தா இவங்களுக்கு வந்து தட்சிணாமூர்த்தியை தான் நான் சஜஸ்ட் பண்ணுவேன். ஓகே சார். ஓகேங்களா? தட்சிணாமூர்த்தியை சஜஸ்ட் பண்ணுவேன். அது கூட சேர்ந்து வந்து பாத்தீங்கன்னா வியாழக்கிழமையில எது வேணா தொடங்குங்கன்னு சொல்லுவேன். அதே மாதிரி 3ஆம் தேதி, 30ஆம் தேதி, 21ஆம் தேதி, 12ஆம் தேதி அந்த மாதிரி தேதிகளை வந்து தேர்ந்தெடுத்துங்கன்னு சொல்லுவேன். அப்புறம் நிறம் சொல்லுவேன், திசை சொல்லுவேன். அது எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணதான் நம்ம சொல்ல முடியும். அப்படி சொல்லும்போது அதுல அவங்க பழக்கத்தை மேற்கொண்டாங்கன்னாவே போதும். சூப்பர் சார் சூப்பர். சரிங்களா? சோ அதனால இவங்க வந்து ஒரு குரு தன்மை இவங்க கிட்ட இருக்கு. ஓகே ஓகேங்களா? அந்த தன்மையை சரியா யூஸ் பண்ணாங்கன்னா அவங்க டெவலப் ஆயிடுவாங்க. சூப்பர் சார். சரிங்களா? ஓகே சார். சூப்பர் சார். நன்றி, மகிழ்ச்சி.